அனைவருக்கும் வணக்கம். ஹோரை பயன்படுத்தி வெற்றி பெறுவது எப்படி? சூரியன் மற்றும் அதன் அருகே அல்லது தொலைவில் உள்ள கிரகங்களின் அமைப்பை கொண்டு சித்தர்கள் ஓரைகளை உருவாக்கினர். இதன்படி வாரத்தின் முதல் நாளான ஞாயிறன்று முதல் ஓரையை சூரியனுக்கு அளித்தனர். அதற்கடுத்து சுக்கிரன், அதற்கடுத்து புதன் ஓரை, 4வது இடம் சந்திரனுக்கும், 5வது இடம் சனிக்கும், 6வது இடம் குருவுக்கும், 7வது இடம் செவ்வாய்க்கும் வழங்கினர். இதற்கு சுற்றுப்பாதை கிரகங்களின் கதிர்வீச்சு தான் காரணம். இவற்றில் சுக்கிரன் ஓரை, புதன் ஓரை, குரு ஓரை ஆகிய 3ம் நல்ல ஓரைகள் எனப்படுகிறது. எந்த ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டுமென்றாலும் இந்த ஓரைகளில் துவங்கலாம். 7 கிரகங்களுக்கு மட்டுமே ஓரை உண்டு. ராகு கேது நிழல் கிரகங்கள் என்பதாலும் அவற்றுக்கு சுற்றுப்பாதை இல்லாத காரணத்தினாலும் அவற்றுக்கு ஓரை கிடையாது. சூரியனின் சுற்றுப்பாதை, சூரியனுக்கு அருகில் இருக்கக்கூடிய கிரகங்கள், தொலைவில் இருக்கக்கூடிய கிரகங்கள், அதனுடைய ஈர்ப்பு சக்தி, அதன் ஒளி பூமியை அடைவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம், இதையெல்லாம் அடிப்படையாக வைத்துதான் நமது சித்தர்கள் ஓரைகளை கணக்கிட்டுள்ளனர். எந்த ஓரையில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதை பார்க்கலாம். சூரிய ஓரை. சூரிய ஓரையில் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள், வழக்கு தொடர்பான விஷயங்கள் மேற்கொள்ள சிறப்பானதாக இருக்கும். உங்கள் மேலதிகாரிகளை சந்தித்தல், பெருந்தலைவர்களை சந்திக்கும் காரியம் செய்யலாம். இந்த நேரத்தில் புதிதாக எந்த அலுவல்களையோ உடன்பாடுகளையோ செய்வது நல்லதல்ல. சுபகாரியங்கள் செய்யவும் இந்த ஓரை ஏற்றதல்ல. இந்த ஓரை நடக்கும் நேரத்தில் பொருள் எதுவும் காணாமல் போனால் கிடைப்பது அரிது. அப்படி கிடைக்குமானால் மிகவும் தாமதித்து அந்த பொருளின் நினைவு மறைந்த பின் கிழக்கு திசையில் கிடைக்கலாம். இந்த நேரத்தில் உயில் சாசனம் எழுதலாம். சுக்கிர ஓரை சகல சுபகாரியங்களுக்கு உகந்தது. வீடு, நிலம், வண்டி, வாகனம், ஆடை, ஆபரணம் வாங்கவும் மிகவும் ஏற்றது. குறிப்பாக பெண்கள் தொடர்பு கொண்ட சகல காரியங்களிலும் நன்மை ஏற்படும். விவசாயத்திற்கும் பயணங்கள் செய்யவும் நல்லது. இந்த ஓரையில் காணாமல் போன பொருள் மேற்கு திசையில் சில நாட்களில் கிடைக்கும். புதன் ஓரை கல்வி மற்றும் எழுத்து தொடர்பான வேலை தொடங்குவதற்கும் ஆலோசிப்பதற்கும் ஏற்ற நேரம். சுபகாரியங்கள் செய்யலாம். நேர்மையான விஷயங்களை பற்றி பேசவும் முடிவெடுக்கவும் இந்த நேரம் உகந்தது. பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இந்த ஓரையில் காணாமல் போகும் பொருள் விரைவில் அதிக சிரமமின்றி கிடைத்துவிடும். சந்திர ஓரை வளர்பிறை காலத்தில் சந்திரன் ஓரையும் நல்ல ஓரையாகவே கருதப்படுகிறது. இந்த ஓரைகளில் திருமணம், சீமந்தம், குழந்தைகளுக்கு மொட்டையடித்து காது குத்துதல், பெண் பார்ப்பது, பதவி ஏற்பது, வேலைக்கு விண்ணப்பிப்பது, வங்கி கணக்கு துவக்குதல் ஆகியவற்றை செய்யலாம். இந்த ஓரை காலத்தில் எல்லா சுபகாரியங்களையும் செய்யலாம். குறிப்பாக பெண்கள் தொடர்பு கொண்ட காரியங்கள் செய்ய மிகவும் ஏற்றது. வியாபார விஷயமாகவோ அல்லது புனித யாத்திரையாகவோ பயணம் செய்ய ஏற்றது. இந்த ஓரையில் எந்த பொருள் காணாமல் போனாலும் கிடைக்காது. சனி ஓரை. சனி ஓரை ஒரு சில காரியங்களுக்கு நன்றாக பலனை தரும். கடனை அடைப்பதற்கு ஏற்ற ஓரையாக சனி ஓரை கருதப்படுகிறது. உதாரணமாக, சனி ஓரையில் ஒருவர் தனது கடனை அடைத்தால் அவர் மீண்டும் கடன் வாங்குவதற்கான சூழல் ஏற்படாது என ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. இதேபோல் பழைய பாக்கி கணக்குகளை தீர்ப்பது, ஊழ்வினை பூர்வ ஜென்ம பாவம் தீர்ப்பது, பாத யாத்திரை, நடைபயணம் துவங்குவது, மரக்கன்று நடுதல், விருட்சங்கள் அமைத்தல், அணைக்கட்டு நிர்மாணிக்கும் பணிகளை துவங்குவது போன்றவற்றிற்கு சனி ஓரை சிறப்பானது. குரு ஓரை எல்லா வகையான சுபகாரியங்களுக்கும் மிகவும் ஏற்ற நேரம். விவசாயம், வியாபாரம் செய்ய நல்லது. ஆடை ஆபரண பொருட்கள் வாங்கவும், வீடு மனை வாங்கவோ விற்கவோ ஏற்றது. எதுவும் சட்டத்துக்கும் நியாயத்திற்கும் புறம்பான காரியமாக இருக்கக்கூடாது. கப்பற் பயணம் செய்வதற்கு இந்த ஓரை சிறந்தது அல்ல. இந்த நேரத்தில் காணாமல் போன பொருட்களை பற்றி வெளியில் சொன்னாலே போதும், உடனே கிடைத்துவிடும். செவ்வாய் ஓரை. செவ்வாய் ஓரை நிலம் வாங்குவது, விற்பது, அக்ரிமெண்ட் போடுவது, சகோதர பங்காளி பிரச்சனைகள், சொத்து பிரித்தல், உயில் எழுதுவது, இரத்த தானம், உறுப்பு தானம், மருத்துவ உதவிகள் செய்வது இவற்றையெல்லாம் மேற்கொள்ளலாம். இந்த ஓரையில் ஆயுத பிரயோகத்தை துவங்கினால் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். செவ்வாய் அழிவுக்கு உரிய கிரகம். அதிகாரத்தை பிரயோகம் செய்து ஒன்றை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடியது செவ்வாய். எவ்வித நல்ல காரியங்களுக்கும் செய்ய உகந்த நேரம் அல்ல. இருப்பினும் தெய்வீக தொடர்பான விஷயங்களையோ சண்டை சச்சரவுக்கான விஷயங்களோ பற்றி பேசலாம். இருப்பினும் இந்த ஓரையை தவிர்ப்பது நல்லது. இந்த ஓரை நேரத்தில் பொருட்கள் காணாமல் போனால் உடனே முயன்றால் தெற்கு திசையில் கிடைத்துவிடும். தாமதித்தால் கிடைக்காது. பொதுவாக வெள்ளிக்கிழமை வரும் குரு ஓரையும் வியாழக்கிழமை வரும் சுக்கிர ஓரையும் அதன் முழு பலன்களையும் கொடுப்பதில்லை என்று அனுபவ ரீதியாக சொல்லுவார்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.